அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கணும்னா வட்டங்களில் மறைந்திருக்கும் வாக்கியம் 119 7/6/2026 ஆகக்கூடியது. தினத்தந்தி புக்கு கூட ஆகக்கூடியது. சரிங்களா? தினத்தந்தி நியூஸ் பேப்பர் கூட ஆகக்கூடியது. இதை எழுதி அனுப்புறவங்களுக்கு 5000 ரூபாய் பரிசு இருக்குதுங்க. அனுப்ப வேண்டிய அட்ரஸ் இந்த இருக்குது. சரிங்களா? லாஸ்ட் வீக் வின் பண்ணவங்களுடைய டீட்டெயில்ஸும் இங்கே இருக்குது. ஓகேங்களா? வாங்க சால்வ் பண்ணலாம். அன்புக்கு பாசம் சொல்லலாம், இல்லைன்னா நேசம் சொல்லலாம். ஸோ இப்போதைக்கு நேசம் எழுதுவோம், தப்பாக இருந்தால் பாசம்னு மாற்றுவோம். ஆக்சுவலாக இது வட்டங்களில் மறைந்திருக்கும் வாக்கியம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, இந்த வட்டத்துக்குள்ளே வரக்கூடிய வேர்டெல்லாம் தனியாக எடுத்து எழுதினீங்கன்னா ஒரு வேர்டு கிடைக்கும். ஸோ இங்கே எனக்கு கிடச்சிருக்குங்க. சரிங்களா? இது நேசம், இது சரியில்லைன்னா என்ன நம்ம அடிச்சுட்டு வேர்டு கிடைக்கலன்னா பாசம்னு மாற்றிக்குவோம். ஓகேங்க. 2 மேலேருந்து கீழே உழவு உழுதற்கு பயன்படுவது என்னது? கலப்பை, இல்லைன்னா என்னது? ஏர் பிடிச்சி உழவு உழுத காலம்னா காணாமல் பிடிச்சி இப்போ கலப்பையில் உழவு உழுதுட்டுருக்காங்க. நேர் அப்படின்னு வருது. நம்ம பாடு போட்டிருந்தோம்னா பாருன்னு வந்திருக்கும். விளைநிலம் அப்படின்னா எங்கெல்லாம் நெல்லாம் விளையுது அப்படின்னு கேட்டிங்கன்னா வயல்வெளிகளில். ஸோ பதில் என்ன? வயல். இதில் உள்ள வேவை தனியாக எடுத்து எழுதிக்கலாம். ஓகேங்களா? கணிதத்தில் 1, மேக்ஸில் 1 அப்படின்னு கேட்டிருக்காங்க. மட்டும் சொல்லியிருக்காங்க. மேக்ஸில் 1ன்னா இதாக இருக்கலாமா? கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல். இருக்கனால கழித்தல் அப்படின்னு எழுதலாமா? அப்போ இதில் உள்ள லீயை மேலே எடுத்து எழுதலாம். அப்போ பதில் பாருங்க, நேர்வழி. பாசம் எழுத முடியாதுன்னு நினைக்கிறேன், பால்வழின்னு வராது. ஸோ நேர்வழி அப்படிங்கிறது கரெக்டாக இருக்குது இப்போதைக்கு. சரிங்க. வீடு கட்ட தேவை. வீடு கட்டுறதுக்கு என்ன தேவைங்க? வீடு கட்டுறதுக்கு செங்கல், சிமெண்ட்டு, மண் தான் தேவை. இங்கே இங்கு வந்துக்கன்னா நம்ம செங்கல்னு எழுதுவோம். போட்டிருக்கேன், செங்கல். ஸோ இந்த வட்டத்துக்குள்ள இருக்க சேவை மட்டும் தனியாக எடுத்து எழுத சரிங்களா? நேர்வழி அப்படின்னு ஆரம்பிக்கு. பசு என்னங்க தரும்? பால். ஸோ இங்கே வரக்கூடிய பால் இல்லை மட்டும் தனியாக எடுத்து எழுதுவோம். வட்டத்துக்குள்ள இருந்தது. நம்மளுக்கு கிடைச்ச பதில் என்னென்னா நேர்வழியிலே செல்லணும், எந்த தப்பான எண்ணத்துலேயும் செல்லக்கூடாது, நேர்வழியே பின்பற்ற வேண்டும். சரிங்களா? இதுதான் இன்றைய பதில்கள். சரிங்களா? வீடியோவில் தப்பாக எதுவும் மென்ஷன் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க, சப்போர்ட் பண்ணி கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க எங்கள் சேனலுக்கு. நன்றிங்க.